நான் இங்கதான் படிச்சேன். 6வதிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை இந்த பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹாஸ்டல்ல தங்கி படித்தேன். 6 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே தங்கி கல்வி கற்றவன் நான். அதனால உங்களோடு பேசுகின்ற வாய்ப்பை இறைவன் கொடுத்ததுக்கு நன்றி. நான் எத்தனையோ கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். ஆனா கல்வி பயின்ற இந்த மண்ணில் இந்த பகுதி மக்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆக இந்த பகுதியில் எல்லாமே எனக்கு அத்துப்படி. பவானி சட்டமன்ற தொகுதி அனைத்து கிராமங்களும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த பகுதி மக்களிடத்திலே நன்கு அறிமுகமானவன். அதுக்கு பிறகு பவானியிலே தங்கி ஸ்ரீ வாசி கல்லூரியிலே 3 ஆண்டு காலம் படித்தேன். ஆக இந்த பவானியில 9 ஆண்டு காலம் தங்கியிருந்தவன் நான். உங்க குடும்பத்தில் ஒருவனாக இருக்கின்றவன். இந்த பவானி சட்டமன்ற தொகுதி வளர்வதற்கு இந்த பகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் வழங்கும். ஏற்கனவே நான் முதலமைச்சர் இருந்த பொழுது மரியாதைக்குரிய உங்களுடைய சட்டப்பேரவை அருமை சகோதரர் திரு கே.சி. கருப்பணன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் என்னை சந்திக்கின்ற போது ஏதாவது ஒரு கோரிக்கை வைப்பார். பவானி சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இதை தீர்த்து வைக்க வேண்டும் சொல்லுவார். அதன் அடிப்படையில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற பொழுதும் சரி, அவர் வைத்த பெரும்பாலான கோரிக்கையை நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு பவானி சாலை, குறுகிய சாலை, அந்த பவானி நகரத்தில் வருகின்ற பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. புறவழிச்சாலை வேண்டும் கேட்டார். அதிமுக ஆட்சியில் இந்த பவானி நகரத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு புறவழிச்சாலை ஸ்ரீ வாசி காலேஜிலிருந்து குரப்பநாயகி பக்கம் வரைக்கும் புறவழிச்சாலை அமைச்சு கொடுத்தோம். அதே போல அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது கொமராவளத்திலிருந்து பவானிக்கு பாலம் கட்டி கொடுத்தோம். அதிமுக கட்டி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் பவானியிலிருந்து மேட்டூர் தொப்பூர் வரை 4 வழிச்சாலை அமைப்பதற்கு 950 கோடி மத்திய அரசிடம் வாங்கினேன். ஆனா திமுக அரசாங்கம் வந்தவுடனே வேண்டும் என்று திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி 2 பக்கமும் ஒவ்வொரு மீட்டர் அகலப்படுத்தி திட்டத்தை நாசம் பண்ணிட்டாங்க. அற்புதமான திட்டம் 4 வழிச்சாலை. இந்த பகுதி மக்கள் நெரிசல் இல்லாம, போக்குவரத்து நெரிசல் இல்லாம இன்றைக்கு தருமபுரி வரை செல்லக்கூடிய சாலை மேட்டூர் தொப்பூர், அதையும் முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். இப்படி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை எல்லாம் முடக்கிய ஆட்சி தேவையா?